Hi friends, அனைவருக்கும் காலை வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, கொஞ்சம் ஃபியூ டேஸ்க்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கில் விஜயில் இருப்பேன். லைவில் என்னால் அப்டேட் பண்ண முடியல. ஸோ சாரி ஃபார் தட். இருந்தாலும் என்னுடைய மார்னிங் அப்டேட் உங்களுக்கு வந்துட்டுருக்கோம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா இது என்ன ஜோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சப்ளை ஏரியா ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பெரிய டைம் ஃப்ரேம் உடைய ஒரு சப்ளை ஏரியா. ஸோ அந்த ஏரியாவில் ப்ரைஸ் இந்த மாதிரி ரிஜெக்ஷன் கொடுக்குது. இந்த ஏரியா சப்ளை ஏரியா இல்லை அப்படின்னா இந்நேரம் அந்த இடத்துல வந்து ஹையர் ஃபார்மேஷன் ஆகிட்டு மூவ் ஆகிட்ருக்கோம். சரி, நீங்கள் எப்படி சார் இந்த சப்ளை ஏரியா அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம டே சார்ட்டில் போயிடலாருங்க. டே சார்ட்டில் பாருங்கள், ப்ரைஸு எங்கேருந்து ப்ரீவியஸாக ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அங்கேருந்து. ஸோ இது வந்து ஒரு சப்ளை ஏரியா, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து நெக்ஸ்ட் வருது எங்கன்னா, அதை 19,000 கிட்ட நெக்ஸ்ட் லெவல் வந்து ஒரு சப்ளை ஏரியா வருது. இந்த சப்ளை ஏரியாவில் சஸ்டைன் ஆகிட்டு நின்றுட்டாங்க, க்ளோசிங் பாடியோட க்ளோசிங் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஓகே, அகெயின் கண்டினியூ அப்புறமா கொடுக்கலாம். ப்ரைஸ் அங்கேருந்து கொஞ்சம் நெகட்டிவ் கேண்டில் வந்துச்சுன்னா திரும்ப நமக்கு என்ன அதெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட் லெவலில் ஒர்க் ஆகும். ரெண்டு வந்து சப்போர்ட் லெவலில் ஒர்க் ஆகும். ஸோ அதான் வந்து பெரிய டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன். சரி, திரும்ப நம்ம சின்ன டைம் ஃப்ரேம் போகலாம் வாங்க. ஓகே, நம்ம சின்ன டைம் ஃப்ரேம் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மீன் 10 minutes டைம் ஃப்ரேம். ஸோ இதில் நம்ம என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் லைக் பண்ண மறந்துட்டவங்க மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். நான் 500 லைக்ஸ் மினிமம் எதிர்பார்க்குறேன். ஆனால் 350 400 லைக்ஸாக வந்து சின்ன ஒரு ரிக்வஸ்ட். அதாவது வீடியோ பிடிச்சிருந்தா பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். பிடிச்சிருந்தா பண்ணுங்கள், இல்லைன்னா இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போது நமக்கு வந்து மேலே அப்பர் சைடு வந்து ஒரு ட்ரெல்லைன் போட்டுக்குங்க, பாட்டம்லேருந்து இன்னொரு ட்ரெல்லைன் போட்டுங்க, ஓகேங்களா. ப்ரைஸு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு இதுக்கப்புறம் உங்களுக்கு க்ளோசிங் கொடுக்குது. அதாவது இதுக்கு மேலே உங்களுக்கு க்ளோசிங் கொடுக்குது அப்படின்னா நீங்கள் திரும்ப வந்து பை சைடுக்கான வியூ பார்க்கலாம், ஓகேங்களா. பை சைடுக்கான வியூ பார்க்கலாம். அதாவது உங்களுக்கு 18,650 அந்த லெவல், இந்த ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஏரியா வந்து உங்களுக்கு ஒரு சப்ளை ஏரியா. ஸோ ப்ரைஸ் அதில் வந்து ஈஸியாகலாம் அப்படியே டக் 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 இந்த இடத்துல ரேலி கொடுத்தா மாதிரி ஈஸியாக இடத்துல மூவ் ஆகிடும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. ஸ்ட்ரகிள் பண்ணி தான் மேலே போகணும், ஓகேங்களா. சரி, இன்கேஸ் ப்ரைஸ் உங்களுக்கு லோவர் சைடு வந்து நெகட்டிவ் க்ளோஸ் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ப்ரைஸ் அப்போது எது வரலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது பாருங்கள், இந்த கேப் இருக்குல்ல, அந்த கேப்பை ரீஃபில் பண்ணுறதுக்காக மேபி வரலாம். அதாவது இதுக்கு மீன் வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிடுச்சு, ட்ரெண்டு நெகட்டிவ் ஃபால் ஆகுது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ட்ரெண்ட் வந்து ரொம்ப பையர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அது நோ இஷ்யூ. நான் நேற்று வீடியோவில் சொல்ல தான் சொன்னேன், சேல் சைடு பார்க்க சொல்ல ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணுங்கள். சேல் சைடு வசலோ ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா எங்கே இருந்தாலும் சப்போர்ட் எடுத்து டக்குன்னு வந்து மேலே போயிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இதில் பிரேக் டவுன் கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு டக்குன்னு அப்புறம் திரும்ப உள்ளே போயிட்டு இந்த மாதிரி அப்பவும் கொடுக்கலாம், ஓகேங்களா. சேல் சைடு வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன பண்ணலாம்னா, சேல் சைடு வரட்டும் விடுங்க, இதுக்கு கீழே ஒரு லோ ஃபார்மேஷன் ஆகுதான்னு பாருங்கள். ஸோ அதை மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் தவிர இந்த பிரேக் டவுனை மட்டுமே நீங்கள் டக்குன்னு வந்து சேல் பண்ண முடியாது. சேல் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 1/2 hour வெயிட் பண்ணதுக்கப்புறம் ப்ரைஸ் இதுக்கு கீழே ட்ராவல் ஆகிட்டு இருக்கான்னு பாருங்கள், லோ ஃபார்மேஷன் பண்ணி ட்ராவல் ஆகுதுன்னு பாருங்கள். அப்போ நீங்கள் அதுக்கு கீழே வந்து ஃபைனலாக இந்த லெவல் வரலும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுக்கு கீழே எதிர்பார்க்கறது வந்து வெரி டஃப், ரொம்ப கஷ்டம். ஏன்னா சப்போர்ட்ஸ் நிறைய ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பேக் டு பேக் இதெல்லாம் வந்து சப்போர்ட் ஏரியா இதெல்லாம், ஓகேங்களா. இப்போ இங்கேருந்து 18,500 அங்கேருந்து ஒரு மேபி கொஞ்சம் ஃபால் கடகடன்னு ஃபால் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு 18,450 உங்களுக்கு திரும்ப வந்து பேக்கப் எடுத்துக்கும், ஓகேங்களா. ஸோ அதுதான் உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் குழுக்கு பாட்டம் ட்ராப் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். சப்போஸ் மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா சப்போர்ட் இந்த சப்போர்ட் லைன் வந்து மேபி இங்கே டச் ஆகுதா இல்லை எங்கே டச் ஆகுதுன்னு தெரியல. ஸோ ப்ரைஸ் வரத்தை பொறுத்து தான் நம்ம டிசிஷன் எடுக்க முடியும் 10 minutes டைம் ஃப்ரேமில். ஸோ இந்த ப்ரைஸு இந்த மாதிரி உங்களுக்கு
ஸ்லோ அண்ட் ஸ்டடி இந்த மாதிரி வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இது சேல் சைடில் கொஞ்சம் வீக்காக தான், ஏன்னா அதோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, பையர்ஸோட ஸ்ட்ரென்த்து. ஸோ இதில் 50% அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட இது வரலாம் உங்களுக்கு 2 ஏரியாவில் ஏன்னா டச் பண்ணிட்டு திரும்ப பிரேக் அவுட்காக மூவ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ 2 சைடும் வந்து பிளான் பண்ணி வச்சுக்கணும். ப்ரைஸ் இந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டி வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஆல்ரெடி ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். 44,150 44,150 வரலும் சப்போர்ட் எடுக்கிறதுக்காக கீழே வரலாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு. இந்த லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா? ஸோ இந்த லைன் வரலும் வரலாம். நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு ட்ரெண்ட் லைன் மேலேருந்து நீங்கள் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க ட்ரெண்ட் லைன். ஸோ பிரேக் அவுட் கொடுத்து மேலே அப்படின்னா திரும்ப நீங்கள் பை சைடு மூவ்மெண்டம் பண்ணலாம். அதனுடைய ப்ரீவியஸ் ஸ்விங் என்னவோ, சப்போஸ் இங்கேருந்து டேரெக்டாக உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா நமக்கு ஸ்விங் லோ இதுதான், ஆனால் ஸ்டாப் லாஸ் பெருசாக வரும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட் ஆகிட்டு அகைன் அப்பும் கொடுத்தா பை பண்ணுங்கள், உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் சின்னதாகிடும். ஓகேங்களா? ஸோ இல்லை இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகுது கொஞ்சம் லோ ஃபார்மேஷன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா ஆல்ரெடி இங்கே வந்து பையர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? இந்த பையர்ஸ் வந்து தாண்டி உங்களுக்கு க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா சேம் நிஃப்டி ஃபார்முலா யூஸ் பண்ணிங்க. உங்களுக்கு லோயரில் கொடுத்தாலிங்க அதில் யூஸ் பண்ணிங்க. இது வந்து 44,150 வந்து உங்களுக்கு ஃபைனல் லெவல். எங்கே வருதுன்னு தெரியாது, மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னு மார்னிங்லேயே வந்துட்டா, இல்லை 12 மணிக்கு வருதா, இல்லை 4 மணிக்கு வருதா, எத்தனை மணிக்கு வருதுன்னு தெரியாது. ப்ரைஸ் வந்து இந்த பாட்டம் லெவலில் இந்த இடத்துல வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் நம்ம ஃபின் நிஃப்டி பார்க்கலாம். ஃபின் நிஃப்டியில் உங்களுக்கு லெவல்ஸ் எல்லாம் ட்ராப் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இந்த கொஞ்சம் சப்போர்ட் லெவல், இந்த சப்போர்ட் லெவல் வரலாம் ப்ரைஸ் வந்து அகைன் அப்போ கொடுத்து 10 லைன் ட்ராப் பண்ணி வச்சுங்க. ஸோ இங்கேருந்து பிரேக் அவுட்டுக்காக, ஓகே, ஸோ இங்கேருந்து பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். பை சைடுக்கான மூமெண்டம் பார்க்கலாம். இந்த லெவலும் அகைன் கட் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் கேப் ரீஃபில். இந்த சப்போர்ட் லெவல் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து கேப் ரீஃபில் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இது வந்து ஃபின் நிஃப்டியோட ரீஃபரன்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட இன்னொரு சேனலுக்கு ஆப்ஷன்ஸ் தமிழ், அதுலேயும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ, பாய்.